வணக்கம். வெரிகோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய இரத்த நாள வீக்கத்துக்கு சித்த மருத்துவத்துல என்னென்ன மருத்துவம் இருக்கு, அதற்கான எளிய உடற்பயிற்சி மற்றும் யோகாசனங்கள் என்னென்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வெரிகோஸ் வெயின் என்றது டீஆக்சினேட்டட் பிளட் நம்ம லோயர் லிம்ஸ்ல இருந்து, அதாவது இரண்டு கால்கள்ல இருந்து மேல் நோக்கி இதயத்துக்கு வரும்பொழுது இரத்த நாளங்கள் வலிமை இழக்கும் பொழுது வீக்கம் ஏற்படும். வீக்கம் ஏற்படுறதுனால அதுல இருக்கிற வால்வ்ஸ் வீக் ஆகிறதுனால ரத்தங்கள் அந்த நாளத்திலே தேங்க ஆரம்பிக்கும். நாளடைவில் இது கிரீன் கலர்லயோ இல்ல பிளாக் கலர்லயோ டர்ன் ஆக சான்சஸ் இருக்கு. பொதுவா வெரிகோஸ் வெயின் வரும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பெயின்லெஸ்ஸா தான் இருக்கும். அதனால இது யாரும் அவ்வளவா கேர் எடுத்து பார்க்க மாட்டாங்க. இது நாளடைவில் என்ன ஆகும்னா ரத்தம் அதுல தேங்கி தேங்கி அதுல அல்சர்ஸ், அதாவது புண்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. சரி, இது வெரிகோஸ் வெயின் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நேரம் நின்றுக்கிட்டோ இல்லை உட்காந்து காலை தொங்க போட்ட மாதிரி உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வரலாம். சிலருக்கு பரம்பரை காரணமாகவும் வர வாய்ப்பு இருக்கு. ஒபீஸாக இருக்கிற பர்சன்ஸ்க்கும், லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கும், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் வெரிகோஸ் வெயின் வர சான்சஸ் இருக்கு. சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா லீச் தெரப்பி, அதாவது அட்டை விடுதல், நம்ம பன்னெடும் காலமாக சித்த மருத்துவத்தில் இதை பயன்படுத்திட்டு வரும். சரி, எளிய வீட்டு மருத்துவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு ஸ்பெஷலாக ஒரு பற்று இருக்கு. நான் சொல்ல இந்த குறிப்பிட்ட ஹெர்ப்ஸை ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சுக்கு, வசம்பு, மஞ்சள், நன்னாரி, திரிஃபலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மற்றும் நன்னாரி, இதை எல்லாத்தையும் சேர்த்து இது கூட இந்து உப்பு ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான போது இது எடுத்து கற்றாழை சாறு இல்லைன்னா தக்காளி சாறு, இதுவும் இல்லைன்னா முட்டையோட வெள்ளைக்கரு, இதில் ஏதாவது ஒன்னோட கலந்து 10 மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 to 3 hours இதை அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நாளடைவில் வெரிகோஸ் வெயின் குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு மருத்துவம் என்னன்னு பார்த்தோன்னா முருங்கைப்பட்டை. முருங்கைப்பட்டையோட பூண்டு, மஞ்சள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சி இதையும் 10 போட்டுட்டு வரலாம். இதற்கு எளிய முறையில் செய்யக்கூடிய இன்னொரு கஷாயம் இருக்கு. இது கன்சீவா இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் லேடிஸ் காலில் வீக்கம் ஏற்படும் போது இந்த கஷாயத்தை குடிக்கலாம். அதாவது தனியா, சுக்கு, வெந்தயம் இது மூணும் சேர்த்து பனங்கற்கண்டு இல்லை கருப்பட்டி சேர்த்து கஷாயம் சேர்த்து காலை மாலை 2 வேளை குடிச்சிட்டு வர கால்கள் இருக்கிற வெரிகோஸ் வெயினுக்கும் நீர்க்கோத்து இருக்கிறதுக்கும் இது பெஸ்டா இருக்கு. அடுத்து இன்னொரு எளிய வீட்டு மருத்துவம் என்னன்னா, கடுகெண்ணையும் விளக்கெண்ணையும் ஈக்குவல் அமௌண்ட் கலந்து வச்சுக்கோங்க. காலில் அது லைட்டாக வார்ம் பண்ணி கீழே இருந்து மேல் நோக்கி அப்வர்ட் மூவ்மெண்ட்ஸில் லைட்டாக மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் சோற்று கற்றாழையை 2ஆ பிளந்து வெரிகோஸ் வெயின் இருக்கிற காலில் 2 பக்கமும் வச்சு டைட்டாக கட்டி விடுங்க. இது ஒரு 2 to 3 hours நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வெரிகோஸ் வெயின் குறிப்பிட்ட நாட்களில் குறைய ஆரம்பிக்கும். சரி, எளிய முறையில் செய்யக்கூடிய யோகாசன பயிற்சிகள் என்னென்னு பார்க்கலாம். உட்காந்துட்டு செய்யக்கூடிய பத்மாசனம், காலை மடக்கி செய்யக்கூடிய வஜ்ராசனம், அடுத்தது கோமுகாசன், படுத்துட்டு நம்ம காலை உயர்த்தி செய்யக்கூடிய சலபாசனம், சர்வாங்காசனம், இது எல்லாமே வெரிகோஸ் வெயினுக்கு நம்ம செய்யக்கூடிய ஆசனாஸ். சரி, எக்ஸசைஸ் என்னென்ன, எளிய முறை உடற்பயிற்சிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்க படுத்துட்டு கால் 2யும் 90 டிகிரியில தூக்கி வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங்ல செய்யும் போது வால் சப்போர்ட், அதாவது சுவற்றில் சப்போர்ட் வச்சுக்கிட்டு நீங்க காலை உயர்த்தி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் டெய்லி இருந்தா போதும். நைட் தூங்கும் போது 2-3 பில்லோஸ் வச்சுட்டு காலை உயர்த்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நின்றுட்டு நீங்க குதிகாலை தூக்கணும், அதை முன்னங்காலில் மட்டும் நிற்கணும். ஸோ அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸில் ஒரு 15 ரவுண்ட்ஸ் செஞ்சால் போதும் டெய்லி. அப்புறம் சைடில் பார்த்துட்டு காலை சைட்வேர்ட் மூவ்மெண்ட்ஸில் அப் அண்ட் டவுன் பண்ணலாம். இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச தோப்பு கர்ணம், அதாவது பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணம் நம்ம முன்னோர்கள் ஈஸியாக சொல்லி வச்சிருக்காங்க. ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸை தவிர மற்ற எல்லாருமே டெய்லி 5 rounds 10 rounds அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். லோயர் லிம்ஸோட ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சாலே இந்த ரத்த ஓட்டம் சரியாகி வெரிகோஸ் வெயின் கண்டிப்பாக கியூர் ஆகும். இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா, படுத்துட்டு சைக்கிளிங் பண்ணுறது. ஃபார்வேர்டாகவும் அதே ரிவர்ஸ்லையும், ஃபார்வேர்டு ரிவர்ஸ் அண்ட் 2 டைம்லையும் நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போது வெரிகோஸ் வெயின் கண்டிப்பாக குறையும். இதெல்லாம் எளிமையான வீட்லேயே நம்ம ஈஸியாக வெரிகோஸ் வெயினை குணப்படுத்தக்கூடிய ஒரு முறைகள். இதெல்லாம் டெய்லி ஒரு 1/2 hour ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நன்றி.